ஓம் சாந்தி 11-1-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பகவான் நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இந்த மாணவ வாழ்க்கை மிகவும் சிறந்தது. நமக்கு குரு தசை நடந்து கொண்டிருக்கிறது என்ற குஷியில் சதா இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு அனைவருடைய அன்பும் கிடைக்கிறது? பதில்: யார் நிறைய பேருக்கு நன்மை செய்வதற்கு நிமித்தமாகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்களால் நன்மை அடைந்தவர்கள் நீங்கள் என்னுடைய தாய் என்று சொல்வார்கள். எனவே நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறேன், எத்தனை பேருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறேன் என்று தன்னை தானே பார்த்து கொள்ளுங்கள். தந்தையும் செய்தியாளர்தான். குழந்தைகளாகிய நீங்களும் கூட தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும். இரு தந்தையர் இருக்கிறார்கள் என்று அனைவருக்கும் சொல்லுங்கள். எல்லையற்ற தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் சொல்லுங்கள். முரளியின் பாடல்: நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு தினந்தோறும் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். புத்தி வெளியே அலைந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். அவர்தான் ஞான கடலாக இருக்கிறார், அன்பு கடலாக இருக்கிறார். ஞானத்தின் ஒரு துளி போதும் என்று கூறுகிறார். அதாவது அந்த பாட்டில் வரும், நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீங்க, உங்களுடைய ஒரு துளி அன்பு எங்களுக்கு போதும் அப்படின்னு. அதற்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நான் ஞான கடலாகவும் இருக்கிறேன், அன்பு கடலாகவும் இருக்கிறேன். வெறும் ஒரு துளி அன்பு கிடைச்சா போதாது. ஒரு துளி அன்பு கிடைச்சிட்டா நீங்கள் முக்தி, ஜீவன் முக்திக்கு போக முடியாது. ஆனால் அதுவே ஒரு துளி ஞானம் கிடைச்சதுன்னா நீங்கள் தேவதையாகலாம். அதாவது முக்திக்கும் போகலாம், ஜீவன் முக்திக்கும் போகலாம். ஆகையால் ஒரு துளி அன்பை விட ஒரு துளி ஞானம் போதும் அப்படின்னு சொல்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஆஸ்தி கிடைத்துவிடும். அமரபுரியாகிய வைகுண்டத்திற்கு சென்று விடுவீர்கள். மற்றபடி இந்த நேரத்தில் தலைமீது என்ன பாவங்களின் சுமை இருக்கிறதோ அதை இறக்க வேண்டும். ராஜயோகத்தின் தவத்தை ஒரு தந்தைதான் கற்றுத்தருகிறார். ஹட்டயோகம் முற்றிலும் தனிப்பட்டது. அது எல்லைக்குட்பட்டது, இது எல்லைக்கப்பாற்பட்டது. அது துறவற மார்க்கம், இது இல்லற மார்க்கம். இப்போது நமக்கு குருதசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். மற்றபடி மனிதர்கள் யாரெல்லாம் இறக்கிறார்களோ அவர்கள் ஒன்றும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்வதில்லை. சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்கள். உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகத்தில் இவர் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று யாரும் சொல்வதில்லை. அப்படி ஒருவேளை சொன்னால், என்ன இப்படி பேசுகிறீர்கள், வாயை மூடுங்கள் என்று சொல்வார்கள். அதாவது உலகத்தில் யாருமே நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக முயற்சி செய்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலும் நமக்கு இப்போ குருதசை நடந்துட்டுருக்கு. சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு நாம் தான் இப்போ முயற்சி செய்துட்ருக்குறோம், அல்லது சொர்க்கத்தினுடைய எஜமானர்கள் ஆகிறதுக்கு முயற்சி செய்துட்ருக்குறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்துட்ருக்குறோன்னு. ஆனால் உலகத்தில் மனிதர்கள் இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே யாராவது சொன்னால் கூட, என்ன இப்படி அபசகனமாக பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க, வாயை மூடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்வாங்க. அதாவது வடநாட்டில் இறந்து போனால் எங்களுடைய தாத்தா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்வர்கீய பிதாஜி, ஸ்வர்கீய தாதாஜின்வாங்க. சொர்க்கத்திற்கு சென்ற எங்களுடைய தாத்தா, சொர்க்கத்துக்கு சென்ற எங்களுடைய அப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செய்துட்ருக்குறோன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் விட மாட்டாங்க. யார் கல்பத்திற்கு முன்பு முயற்சி செய்தார்களோ, என்ன பதவி அடைந்தார்களோ அதைத்தான் அடைவார்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களை அநேக முறை மாயையின் மீது வெற்றியடைய வைத்திருக்கிறார். பிறகு நீங்கள் தோல்வியும் அடைந்தீர்கள். இப்படி நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். மரண லோகத்திலிருந்து அமர லோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப், அதாவது மாணவ வாழ்க்கை மிகவும் சிறந்தது என்பார்கள். இச்சமயம் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இதை பற்றி மனிதர்களுக்கு தெரியாது. கலியுகத்திற்கு இன்னும் 40,000 ஆண்டுகள் இருக்கிறது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். எனவே பெரிய பெரிய கட்டிடங்கள் போன்றவற்றை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள், செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சமுத்திரம் அவற்றை விட்டு வைக்குமா என்ன? ஒரே ஒரு பேரலையில் அனைத்தையும் விழுங்கிவிடும். இந்த மும்பை இருக்கவில்லை, இனியும் இருக்காது. அதாவது நீர்ப்பரப்பு நிலப்பரப்பாக மாறியது. கடைசியில் என்ன ஆக போகுது? நிலப்பரப்பு நீர்ப்பரப்பாக மாறப்போகுது. சென்னையில் தேனாம்பேட்டையில் ஒரு கோவில் இருக்குது. இப்போ அதற்கு ஆலயம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான பேர் அலையம்மன் கோவில். ஏன்னா அந்த காலத்தில் அந்த மெரினா பீச் தேனாம்பேட்டை வரைக்கும் இருந்தது. 6 கிலோமீட்டர்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலை அங்கே முடியும். அதுக்காக அங்கே ஒரு கோவில் இருந்தது. அந்த மீனவர்கள் அலையம்மன் கோவில் அப்படின்னு கும்பிட்டாங்க. இப்போ அது ஆலயம்மன் கோவிலாக இருக்குது. அதுபோல் நீர்ப்பரப்பெல்லாம் நிலப்பரப்பாக இருக்குது. நாளைக்கு மீண்டும் நிலப்பரப்பு நீர்ப்பரப்பாக மாறப்போகிறது. இப்போது 100 வருடங்களுக்குள் என்னவெல்லாம் வந்துவிட்டது. நீங்கள் இறை தொண்டர்களாக, அதாவது இறைவனுடைய உதவியாளர்களாக ஆகியிருக்கிறீர்கள். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்கு இறைவன் என்ன சேவை செய்கிறாரோ அதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். யார் அதிக உதவி செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். சத்யுகத்தில் ஏழை என்ற விஷயமே இருக்காது. அளவற்ற தானியங்கள் இருக்கும். எல்லைக்கப்பாற்பட்ட செல்வம் இருக்கும். அங்கே ஆடை அணிகலன்களை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆகையால் எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது லக்ஷ்மி நாராயணர் சித்திரத்திற்கு முன்னால் சென்று அமருங்கள் என்று பாபா கூறுகிறார். இரவில் கூட அப்படி அமரலாம். இந்த லக்ஷ்மி நாராயணரை பார்த்து கொண்டே தூங்கிவிடுங்கள். ஆஹா, பாபா நம்மை இப்படி ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்ற குஷியில் தூங்கிவிடுங்கள். இப்படி பயிற்சி செய்து பாருங்கள், எவ்வளவு குஷி ஏற்படும். பிறகு அதிகாலையில் எழுந்து அனுபவம் சொல்லுங்கள். இந்த நேரம் நாம் தந்தையிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மறைமுகமான போர் வீரர்கள், சிவசக்தி சேனை. உங்களிடம் இருப்பது ஞான ஆயுதங்கள். அவர்கள் தேவிகளுக்கு ஸ்தூலமான ஆயுதங்களை கொடுத்து விட்டார்கள். இது யூனிவர்சிட்டி கம் ஹாஸ்பிட்டல் என்று நீங்கள் எழுத முடியும். இது ஆரோக்கியத்திற்கானதாகும், அது செல்வத்திற்கானதாகும். ஹெல்த், வெல்த் மற்றும் ஹாப்பினஸ், அதாவது ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை 21 பிறவிகளுக்கு அடையுங்கள் என்று போர்டில் எழுதுங்கள். தொழில் செய்பவர்கள் கூட போர்டு வைக்கிறார்கள் அல்லவா? வீடுகளில் கூட போர்டு வைக்கிறார்கள்.
அதுபோல் நீங்கள் கூட இந்த மாதிரி போர்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி கம் ஹாஸ்பிட்டல். இதில் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஹெல்த், வெல்த் மற்றும் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு போர்டு வைங்க. யார் ஆன்மீக போதையில் இருக்கிறார்களோ அவர்கள் இப்படியெல்லாம் எழுதுவார்கள். யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைப்பார்கள். இப்போது பாபா கூறுகிறார், இனிமையான செல்லமான குழந்தைகளே, இப்போது உங்கள் மீது குரு திசை இருக்கிறது. நீங்கள் யாரிடமும் உங்களுடைய ஜாதகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா அனைத்தையும் சொல்லிவிடுகிறார். அங்கே ஆயில் கூட அதிகமாக இருக்கும். ஜாதகத்தை பார்க்குறாங்க அப்படின்னா பொதுவாக என்ன பார்ப்பாங்க? ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லையா, நீண்ட ஆயில் இருக்கா, ஆரோக்கியமாக இருப்பாங்களா, செல்வந்தர்களாக இருப்பாங்களா, வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா, பேர் புகழ் எல்லாம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா? அதுக்கு பாபா சொல்கிறார், இனிமேல் நீங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சத்தியுகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க, செல்வந்தர்களாக இருப்பீங்க, பேர் புகழ் இருக்கும், உயர்ந்த பதவி இருக்கும், எந்த தொந்தரவுகள் இருக்காது, எந்த கண்டமும் இருக்காது, எல்லா திசைகளும் நல்லா இருக்கும், எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கும், ஓஹோன்னு இருப்பீங்கன்னு இங்கேயே பாபா நானே சொல்லிடுறேன், நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை அப்படின்றார். கிருஷ்ணரை யோகேஸ்வர் என்று சொல்கிறார்கள். இவருக்கு யோகேஸ்வர் யோகம் கற்றுக் கொடுத்தார். ஆகையால் இப்படி ஆனார். மற்றபடி எந்த மனிதரையும் சந்நியாசி போன்றவரையும் யோகேஸ்வர் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு ஈஸ்வரன் யோகம் கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் யோகேஸ்வர் மற்றும் யோகேஸ்வரி என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள்தான் இந்த நேரத்தில் ஞானேஸ்வர் மற்றும் ஞானேஸ்வரியாகவும் ஆகிறீர்கள். பிறகு நீங்கள்தான் ராஜேஸ்வர் ராஜேஸ்வரியாகவும் ஆகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், குறிக்கோளை எதிரில் வைத்து முயற்சி செய்யுங்கள். லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை பார்த்து கொண்டே தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். ஆஹா பாபா, நீங்கள் என்னை இப்படி ஆக்குகிறீர்கள். இப்போது எங்கள் மீது குரு திசை அமர்ந்திருக்கிறது. இப்படி தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், தனக்கு சமமாக ஆக்குவதற்கு குளவியைப் போல ஞானத்தின் ரீங்காரம் செய்யுங்கள். இறை சேவாதாரியாகி சொர்க்கத்தின் ஸ்தாபனையில் தந்தைக்கு உதவி செய்யுங்கள். வரதானம், தேக உணர்விலிருந்து விடுபட்டவராகி பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்யக்கூடிய தாமரை மலர் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்கள். தாமரை மலர் ஆசனம் பிராமண ஆத்மாக்களின் உயர்ந்த நிலையின் அடையாளம் ஆகும். அப்படிப்பட்ட தாமரை மலர் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்கள் இந்த தேக பற்றிலிருந்து இயல்பாகவே விடுபட்டு இருப்பார்கள். அவர்களை ஷரீரத்தின் பற்று தன் பக்கம் கவர்ந்தெழுக்காது. எப்படி பிரம்மா பாபாவிற்கு போகும் போதும் வரும் போதும் ஃபரிஷ்தா ரூபம் அல்லது தேவதா ரூபம் சதா நினைவில் இருந்தது, அதேபோல் இயல்பாக ஆத்ம அபிமானி நிலை சதா இருக்க வேண்டும். இதற்கு தான் தேக பற்றிலிருந்து விடுபட்ட நிலை என்று சொல்லப்படுகிறது. இப்படி தேக பற்றிலிருந்து விடுபட்டு இருப்பவர்கள்தான் பரமாத்மாவிற்கு பிரியமானவர் ஆகி விடுவார்கள். ஸ்லோகன், உங்களுடைய விசேஷ தன்மைகள் மற்றும் குணங்கள் பிரபுவின் பிரசாதம். அதை என்னுடையது என்று நினைப்பதுதான் தேக அபிமானம் ஆகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. பிரம்மா தந்தையின் மீது அன்பு இருக்கிறது என்றால் இப்பொழுது தந்தைக்கு சமமாக
ஃபரிஷ்தா ஆகுங்கள். சதா தன்னுடைய ஒளியின் ஃபரிஷ்தா ஸ்வரூபம் தென்பட வேண்டும். மேலும் எதிர்கால ரூபமும் தென்பட வேண்டும். இதை விட்டுவிட்டோம், அதை எடுத்தோம். அதாவது இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டோம், ஒளி சரீரத்தை எடுத்துட்டோம். ஒளி சரீரத்தை விட்டுட்டோம், எதிர்கால தேவதா சரீரத்தை எடுத்தோம். எப்பொழுது இந்த மாதிரியான அனுபவம் ஆகிறதோ அப்பொழுது சம்பூர்ண தன்மையின் அருகாமையில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே
சங்கரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி